பட்டியல் சமுதாய இந்துக்களை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்ற கிறிஸ்துவ மதவெறியர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணியினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திண்டுக்கல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி அப்படிங்கிற இடத்துல கோவில் நிலத்தை கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்திருக்கிறார்கள். இதற்காக இந்துக்கள் நீதிமன்றம் சென்று வழக்காடி அவர்கள் அந்த ஆர்டரை பெற்றிருக்காங்க, நிலத்தை மீட்டிருக்கிறார்கள். அப்படி நிலத்தை அவங்க மீட்ட இந்த சமயத்துல கிறிஸ்தவ மக்கள் முன்னணியினர் அந்த அமைப்பை சார்ந்த வின்சென்ட், மரிய ஆரோக்கியசாமி, இன்னும் சில கிறிஸ்தவர்கள் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த மக்களை ஒரு 15 பேரை அடிச்சிருக்காங்க, அடிச்சு கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, இந்த சம்பவத்தை யார் முன்னாடி பண்றதாக சொல்லப்படுதுன்னா, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை முன்னிலையிலேயே இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. அப்ப இந்த இந்துக்கள்லாம் இப்ப அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காவல்துறையினர் உடனடியாக இவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும், இவர்கள் மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள். ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரு விஷயம் இல்லை. பொதுவாக பட்டியலினத்தவருக்கு மேல் அதிகம் தாக்குதல் நடத்துபவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அதில் ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கல. எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதோ 9 மந்திரிகள் நான் பட்டியலினத்தவருக்கு கொடுத்திருக்கிறேன். யாரு கொடுத்திருக்கிறார்கள்னு யாரு சொன்னாங்க? ஜோசப் விஜய் சொன்னாரு. சரி, இப்ப அந்த ஜோசப்புக்குள்ள ஆளுகள் தான் இப்ப அடிச்சிருக்காங்க, கிறிஸ்தவர்கள் தான் அடிச்சிருக்காங்க. சரி, இப்ப ஜோசப் இப்ப என்ன பண்ணுவாரு? ஒண்ணு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுக்கெல்லாம் ஜாதி மண்ணாங்கட்டியே கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் வருங்களேன், மதம் மாறினான ஒருத்தன் துலுக்கனா மதம் மாறின உடனே நீ உன்னை எப்படா பேக்வேர்டில் சேர்க்க முடியும், நீ எந்த ஜாதி, நீ அஷ்ரஃபா, நீ லப்பையா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். அதுக்கு இப்போ இந்த ஜட்ஜுக்கு எதிராக எல்லாரும் போராட்டம். ஏன்டா அப்போ நீ அஷ்ரஃபு லப்ப, நீ இவ்வளவு வரிசையா நீ ஜாதி வச்சிருக்க, இந்த ஜாதி எல்லாம் தான் பேக்வேர்டுங்கிற. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ இவனை நீ பேக்வேர்டில் சேரு அப்படின்னா நீ லப்பை அஷ்ரஃப்னு அறிவிப்பியா? இல்லை ஒரு அஷ்ரஃப் தன்னை லப்பைன்னு கேட்டாச்சுன்னா லப்பை விடுவானா? அவனை செய்வானா? விட மாட்டேன்ல. அப்போ உன்ட்ட ஜாதி இருக்குங்க கூடியது உண்மை தானே. அப்போ உன்ட்ட ஜாதி இருக்குங்க கூடியது நீ ஒத்துக்கவும் மாட்டேன். இப்ப கேட்ப ஒருத்தர், நாங்களெல்லாம் இந்து மதத்திற்கு திரும்புகிறோம் என்று நினைக்கிறோம், எந்த ஜாதியில் நீங்கள் எங்களை சேர்ப்பீர்கள் அப்படின்னு பல பயிலுவ தெருவா பேசிக்கிட்டு தெரிகிறான்ல. இன்னைக்கு இதே கேள்வியை இப்ப அவர் இருப்ப இந்த லப்பையில சேர்க்க போறியா, அசரப்புல சேர்க்க போறியாங்கிற கேள்வி அவர் கேட்கிறார், நீதிபதி கேட்கிறார். ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த வியாக்கியானம் மண்ணாங்கட்டி பேசுற பயிலுவெல்லாம் அதுக்கும் வியாக்கியானம் பேசி இருக்கணும், ஒரு பயிலுவலும் பேசலை. இப்போ அதே மாதிரிதான் கிறிஸ்தவ மதத்திலையும் இவனுகளை மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவன் எவனும் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் பாருங்க, திருச்சியில என்ன மேட்டர் அப்படின்னு சொன்னா, ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவருக்குள்ள பணத்தை புதைக்கிறதுல பிரச்சனை, அது புதைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது எங்க ஜாதிக்குள்ள சுடுகாடுன்னு கேஸ் போட்டானுவ. இந்த கேஸுக்கு இவனுக்கு எதை தெரியுமா ஆதாரமா யூஸ் பண்ணா, போப் கிரிகோரி 15 அந்த காலத்துல ஏதோ ஒரு பேப்பர் புல்லு கொடுத்துருக்கா. அப்படி அந்த இதுல எப்படின்னா, சர்ச்சுக்குள்ள ஜாதிய சம்பிரதாயங்களுக்கு இடமளிக்கிறோம் சொன்னது யாரு? போப்பு கிரிகோரி. ஏண்டா அப்ப ஜாதி ஏதோ இல்லை, ஜாதியை ஒழிக்க கிறிஸ்தவ மதம் வந்திருக்குன்னு அப்ப எதுக்குடா அந்த போப்பு இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்தா? இதான் கோர்ட்ல இவங்க பயன்படுத்தின லட்சணம். அதையும் கூட ஒரு வேடிக்கை என்னன்னா, இப்ப திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. எது புதுசு ஒண்ணும் இல்லை திண்டுக்கலுக்கு. ஏற்கனவே இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் மெய்க்கோவில்பட்டி அப்படின்னு ஒரு ஊர். இந்த மெய்க்கோவில்பட்டியில பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் கிறிஸ்தவ இருக்கக்கூடிய ஊர் வழியா நடந்தான் என்பதற்காக அவன் வாயில பீய திணிச்சானுங்க இந்த கிறிஸ்தவ பயிலும். இதை நான் மட்டும் சொல்லல, இந்த முதல்ல இதை பேசின எவிடன்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, கதிர் என்று ஒருத்தவர் வச்சு நடத்திட்டு இருக்கார். அவரு இடதுசாரி இதுதான். ஏன்டா இப்ப அதை பத்தி மெய்க்கோவில்பட்டியை பத்தி ஏதாவது ஒரு பய பேசினானா? இல்ல. இன்னும் சொல்ல போனான்னா, அன்னைக்கு நம்ம அதை டாக்குமெண்ட்ரி எடுத்தோம். இதுக்குன்னு ஒரு கலாய்வுக்குன்னு ஒரு குழு, அதுல நம்ம தடா பெரியசாமி அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம அட்வொகேட் ராமலிங்கம், அட்வொகேட் குமரேசன், இதே மாதிரி நம்ம பெரம்பூர்ல ரயில்வேல வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள், இப்படி ஒரு குழு போனாங்க. லோக்கல் இவங்களுக்கு வீடியோ எடுப்பதற்காக உதவிக்கு அந்த நேரத்தில் அரவிந்தன் நீலகண்டன் அவர்கள் அங்கே அந்த விஷயத்திற்காக சென்றார். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆவணப்படம் வெளியிட்டோம். ஆனால் ஒரு பய கூட
இந்த கிறிஸ்தவன் இந்த மாதிரி வந்து ஹிந்து பட்டியலினத்தவருக்குள்ள வாயில இந்த மாதிரி பண்ணுனான்னு ஒரு பய சொல்லல. சடையாண்டின்னு அவருக்குள்ள பேர். யாரு வந்து பாதிக்கப்பட்டாரோ பாதிக்கப்பட்ட அந்த பட்டியலினத்தவருக்கு பேர் சடையாண்டின்னு பேர். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த ஊர்ல ஏற்கனவே நடந்திருக்கு. அதனால காலம் காலமாக பட்டியலினத்தவருக்கு மீது இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறையை கிறிஸ்தவர்கள் செய்து வருகிறார்கள். இப்போ கூட பாருங்களேன், பல இடங்களில் போஸ்ட் ஒட்டினா நான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கிறதுனால எனக்கு வந்து சர்ச்சுகளில் இல்லைன்னா இந்த பிஷப்பு பாதிரியார் இதில் எங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை கோரிக்கை வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு பல ஊர்ல சர்ச்சுகளில் இடையில செவர் இருக்கு. ஆமா, இன்னைக்கு பல ஊர்களில் சர்ச்சுகளில் யாரும் முன்னாடி உட்காரணும் பின்னாடி உட்காரணுங்கிற பாகுபாடு இருக்கு. இன்னைக்கு ஒரே ஊர்ல ஒரே பிரிவு 2 சர்ச்சு வச்சிருக்கான் ஜாதி ரீதியா. இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, ஏண்டா இங்கிருந்து மதம் மாறி போனோம்ல. இப்ப இவன்லாம் என்ன சொன்ன, இந்து மதத்தில் தீண்டாமை இருக்கிறது காரணத்தினால் நான் மதம் மாறி போனேன். இப்ப அங்கேயும் இருக்குல்ல, அவனை திரும்பி இந்துவா வர வேண்டியதானே. அப்ப இவன் மதம் மாறினது தீண்டாமைக்கு இல்லை. இவன் மதம் மாறினதுக்கு அப்புறம் இந்து மதத்திற்கு மீது இவனால் சாட்டப்படக்கூடிய ஒரு குற்றம் தான் என்னன்னா தீண்டாமைங்கிறது. ஸோ இதுக்கு காரணங்கள் பல. ஆனால் ஒரு காரணத்துக்கு மாறினதுக்காக வேண்டி நீ இந்து மதத்தை சுட்டி காட்டியாச்சுன்னா அப்ப அங்க உள்ளதுக்கு நீ இப்ப என்ன சொல்ல போற? அதனால இது காலம் காலமாக கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான தீண்டாமைங்கக்கூடியதை பாகுபாடு மட்டும் இல்லை. இந்த இறையூர்ல ஒரு கலவரமே நடந்தது. பட்டியலின கிறிஸ்தவர்களுக்கும் ஐக்கிய ஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் அதில் கடுமையா வந்து கிறிஸ்தவ வன்னியர்கள் தான் கிறிஸ்தவ பறையர்கள் மீது கடும் தாக்குதல் எல்லாம் நடத்தினார்கள். இன்னைக்கு வரை எது வருன்னா வன்னியரசு, வண்ணாத அரசு, திருமாவளவன், திருந்தாத வளவன், ஒரு பயன்கள் இன்னைக்கு இதெல்லாம் பத்தி பேசினதே கிடையாது. இந்த நாட்டில் மைக்கோவில் கட்டியை பத்தி பேச மாட்டானுவ, இறையூர்ல இருந்து மாறி மாறி அடிச்சுக்கிட்டதை பத்தி பேச மாட்டானுவ. ஏன்னா அடிச்சது கிறிஸ்தவ வன்னிய. ஆனால் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், இந்த பயல அம்புட்டு பேரும் ஜாதியின் பெயரில் வந்து ஒரு மதத்துக்குள்ள ஏஜென்டா செயல்படக்கூடியவன். இன்னைக்கு இப்ப திண்டுக்கல்ல இப்ப நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை இப்ப பாருங்க. இது வந்து அபிஷியல்ஸ் முன்னாடி நடந்திருக்கு. ஏன் யாரும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் செக்யூர் பண்ண முடியல? ஐயா, இந்த அரசு ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு? சமூக நீதிக்கான அரசு. இவரு தானே ஹோம் டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்றாரு. ஹோம் டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணக்கூடிய இவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய போலீஸ் தான் இருக்கு. அவங்க முன்னிலையில ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. இன்னும் அரெஸ்ட் நடக்கல அப்படின்னு சொன்னா சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறது உங்க டிபார்ட்மெண்ட் அதிகாரி தானே. அப்ப இதுக்கு இப்ப ஒரு பொறுப்பெடுத்து இப்ப இவர் ராஜினாமா செய்யணும்ல நியாயத்துக்கு. ஏன்னா இவரு தான் கொள்கை குன்றாச்ச பண்ணிருக்கணும் இல்ல. இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்? சரி, ஒரு பெரிய மந்திரி சபை நடக்குது, கீழே ஏதோ தவறு நடக்குது, அதுக்குண்டு இவர் ராஜினாமா பண்ண முடியும். எஸ், ஏத்துக்கிறேன். அவ நீங்க இதுவரை ஏன் அரெஸ்ட் பண்ணல? இதுவரை அரெஸ்ட் பண்ணாத அதிகாரிக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எடுக்கப்பட மாட்டாது. என்ன செஞ்சவன் கிறிஸ்தவன், அவன் ஜோசப் மதத்தை சேர்ந்தவர். அதனால இப்ப திருமாவளவன் இதுக்கு பதில் சொன்ன. இப்பவும் அவர் தோழமை சுட்டுதல் பார். அந்த காலத்துல வந்து என்ன அப்படின்னு சொன்னான்னா, அந்த தயாநிதி மாறன் வந்து சொல்லும் போது நாங்கள் என்ன தீண்டத்தகாதவர்களா அப்படின்னு சொன்னோன்னு ஏன் கண்டிக்கலைன்னு கேட்ட உடனே நாங்கள் தோழமை தான் சுட்டுவோம்னர். அதுக்கப்புறம் கடைசியில கேவலமா வந்து பல திமுக காரர்கள் பேசும்போது இதை கண்டிப்பதற்கு திருமாவளவன் ஒருவர் தான் இருக்கிறாரா, இது சமுதாயம் கண்டிக்க வேண்டாமான்னு அப்ப முட்டு கொடுத்தாரு. முட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த பட்டியலினத்தவருக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டதை மறைப்பதற்காக அம்பேத்கர் சுடர் விருதுங்கக்கூடியதை வந்து ஸ்டாலினுக்கு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பட்டியலினத்தவருக்குள்ள பணத்தை டைவர்ட் பண்ண கருணாநிதிக்கு, அதாவது அப்பாவுக்கும் அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்திருக்கிறார். இப்ப ஜோசப்புக்கு அந்த விருதை கொடுத்துட வேண்டியதுன்னு. நீங்க கொடுத்துச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு இல்ல, யாரு நீ அதை பத்தி பேசப்படாது. அதனால இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட தலைமை, இதை வந்து பட்டியல் சமுதாயம் நம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால் பட்டியல் சமுதாயத்துக்கு இந்த வீழ்ச்சி வருகிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இந்த பிரச்சனையோட காரணம் என்ன, இது வந்து திட்டமிட்டு இது செய்யப்பட்டதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். 1980களில் காத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்குள்ள ஒரு ஒர்க்கிங் பேப்பர்ல வந்து அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க, பட்டியலின விவகாரங்கள்
சுற்றுப்புறச் சூழல், பெண்கள் விடுதலை, மலைவாழ் மக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த நாட்டோடு பாலிசி நிர்ணயிக்கக்கூடிய அளவு இன்னைக்கு கிறிஸ்தவர்களின் ஆதிக்கம் மிகுந்திருக்கிறது. இது கேத்தலிக் பிஷப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா கான்ஃபரன்ஸுக்குள்ள ஒர்க்கிங் பேப்பர் நான் சொல்கிறேன் 1980, 88, 89 நேரத்தில் வந்தது. ஸோ இதில் இன்வைட்டி அந்த நேரத்தில் போனதில் 2 பேர் நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக்கணும். ஒன்று ஒரு ஹிந்துன்னு ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ராமும், அப்போ ஜெனிஃபர் அருள்னு ஒரு அம்மா இருந்துச்சு NDTVயில், இவங்க 2 பேரும் போயிட்டு வந்தாங்க. அப்போ அன்னைக்கிலிருந்து ஜாதி அரசியல் என்பதை சர்ச்சு தொடர்ந்து செய்து வருகிறது. அப்ப இவர்கள் விடுதலைன்னு ஒரு பக்கம் பண்ணுது. இதே கேத்தலிக் சர்ச்சில் உள்ளவன் தான் பணத்தை புதைக்கிறதுக்கு எதிராக போப்பல் புல்ல வச்சு கேஸ் போட்டது. இதே கிறிஸ்தவன் தான் அந்த தெருவோடி போன சடையாண்டி வாயில மலத்தை திணித்தது. இதே கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு இப்போ தீயவை தலையில வைத்து கொளுத்த கிளம்பி இருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் என்ன பண்றது அப்படின்னா, பார்த்தாயா உனக்கு அயோக்கியத்தனம் நடக்கிறது, உன் உரிமைக்கு நான் வருகிறேன்கிறது. அப்புறம் இவனே அவனுங்களையும் கஷ்டப்படுத்துறது. கடைசியில் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஜாதி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இந்த ஜாதி எங்கிருந்து வந்தது? ஹிந்து மதத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அதை ஒரு வேற முடிச்சிடணும். இதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நடந்திருக்கிறதுக்கு எதிராக ஏன் இதுவரை வன்னி அரசு வாய் திறக்கல? ஏன் இதுவரை திருமாவளவன் வாய் திறக்கல? அன்னைக்கு சடையாண்டி விஷயத்துக்கு நம்ம தான் போனோம். இன்னைக்கு நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்துல இருந்து அன்னைக்கு சடையாண்டி விஷயத்துக்கு நம்ம போனோம். இன்னைக்கு இந்து முன்னணி பேரமைப்பு தான் இங்க போயிருக்கு, வேற யாரும் போகல. ஏன்னா இப்ப இதை வைத்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நம்ம எப்படி பேசுறது? அப்போ எங்க ப்ரையாரிட்டி கிறிஸ்தவன் தான். எங்க ப்ரையாரிட்டி பாதிக்கப்பட்டவங்க கிடையாது. எங்க ப்ரையாரிட்டி பட்டியலின சமுதாயம் கிடையாது. இன்னைக்கு ஆளக்கூடிய ஒரு ஜோசஃபா இருக்கிறதுனால அவருக்குள்ள ப்ரையாரிட்டியும் அது கிடையாது. அதனால இந்து முன்னணி இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு போராட்டம் அறிவித்திருக்கிறது. உண்மைக்கும் நாம் அனைவரும் இந்த போராட்டத்திற்கு இந்து முன்னணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். உண்மைக்குமே இந்த அரசாங்கம் பட்டியலினத்தவரை பற்றி ஏதாவது, இதெல்லாம் ஒரு காஸ்மெட்டிக். நான் உனக்கு ஒரு 9 மந்திரி கொடுத்திருக்கிறேன். எந்த முன்னாடி இருந்த ஆட்சியாளர் 9 பட்டியலினத்தவருக்கு மந்திரி கொடுத்திருக்கிறார்? நான் தானே உங்களுக்காக. ஏன் அப்படிப்பட்ட உங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு. 9 மந்திரியை வச்சன. இந்த 9 மந்திரி இந்த பட்டியலினத்தவருக்காக வேண்டி பேச போனாங்களா? இல்ல. அப்ப அவன் மந்திரியா இருந்த எதுக்கு? அவன் மந்திரியா இருக்கிறது அவன் லாபத்துக்கு, பட்டியலின சமுதாய லாபத்துக்கு. அவன் மந்திரியா இருந்தாலும் நீங்க அவன் இதை ஏத்துக்க குரல் கொடுத்துருக்கணுமே. அப்போ இந்த தலைவர்கள் எல்லாமே ஜாதி என்பதை ஓட்டுக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள். அதே நேரத்தில் ஓட்டு வேண்டும் என்பதற்காகவே ஜாதி வன்மத்தையும் ஜாதி பிரிவினையும் இவர்கள் வளர்க்கக்கூடியவர்கள். இதுவும் இந்த சம்பவத்திலிருந்து தெளிவாகி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன்.